ஹாய்! இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு தான் இது. முட்டை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப ஈஸி தாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். இதில் ஒரு சின்ன டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வெங்காயம் வந்து நல்லா சால்ட்டு போட்டு நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய தக்காளியாக போட்டால் கூட நல்லா மேஷ் ஆகிடும். நல்லா மேஷ் ஆக விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி போட்டுட்டு, உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து முட்டையை வந்து சும்மா சும்மா அந்த வீரலுக்கு கோடு மாதிரி போட்டு அது உள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் அதில் முட்டை தொக்குலேயே அந்த முட்டை வேகணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் என்ஹான்ஸ் பண்ணி. இந்த முட்டை தொக்கு பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. தொக்குனாவே எனக்கு அதுவும் அந்த ஆனியன் தொக்கு, வெங்காய தொக்குனாவே ரொம்ப பிடிக்கும். இது கூட வந்து தோசை, சப்பாத்தி எல்லாமே செம்ம அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடுவோம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் என்ன ஹைலைட்னால், நம்ம இந்த முட்டை தொக்கை எடுத்ததுக்கப்புறமா அந்த கடாயில் வந்து கொஞ்சம் சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றோம், கலந்து சாப்பிட்டா அது வேறு ருசி தான். இப்போ இது எதுக்காக இந்த தண்ணியை நம்ம ஊற்றுறோம்னா, கொஞ்சம் அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகிடும். ஆனதுக்கப்புறமா அந்த முட்டையை நம்ம கட் பண்ணி போட்டு செய்கிறது தான். இது வந்து சப்பாத்தியோடையும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். சப்பாத்தியோட இன்னொரு ஐடியா கூட இருக்குது. இந்த சப்பாத்திக்கு வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றி இந்த கொஞ்சம் பெரிய பெரிய புரிஜி மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் கொட்டி கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டா செம்ம ஹைலைட்டாக இருக்கும். அது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியாதவங்க, இது இன்னொரு நாளைக்கு நான் அந்த டிஷ்ஷாகவே எடுத்து போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.